சிம்ம ராசி என்பர்களுக்கு பல சிரமங்கள், பல போராட்டங்கள், பல சிக்கல்கள், பல குழப்பங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திச்சுக்கிருக்கீங்க. கிட்டத்தட்ட சிம்ம ராசி அப்படின்னாலே வேகம், விவேகம், வெற்றி அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள், எதுக்கும் துணிஞ்சவர்கள், தைரியம், தன்னம்பிக்கை உடைய நபர்கள் நீங்கள். ஆனால் இப்போ எங்கே போச்சு அந்த தைரியம், எங்கே போச்சு அந்த தன்னம்பிக்கை அப்படின்னா, உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலத்தில் நீங்கள் அப்படியே ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு ராஜாவாக, ஒரு ராணியாக வாழ்ந்த வாழ்க்கை இப்போ காணும் அப்படின்னு தேட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சிம்ம சொப்பனமாக இருந்த நீங்கள், கேது கிட்டத்தட்ட 2025 மே மாதத்துலேருந்து மேக்சிமம் ஜூன் மாதத்துலேருந்து உள்ளே வந்ததுலேருந்தே உங்களுக்குள்ளே பல அழுத்தங்கள் ஏற்படுது, பல போராட்டங்கள் சந்திக்கிங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு உச்ச நிலையில் அமர்ந்து உங்களுடைய அத்தனை விதமான மகிழ்ச்சிகளையும் இனிமேல் உணர்வுபூர்வமாக அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுத்த போகிறார். பிறருக்காக ஓடோடி உழைச்ச நீங்கள், பிறருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்தை போக்குன நீங்கள், இப்போ உங்களுடைய லைஃப்பில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் கஷ்டப்படுறீங்க. அதுவும் நம்மளுடைய சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க, நம்ம ஏற்கனவே வீடியோ சொன்ன மாதிரி தான், ஒரு 8 மாத காலமாக வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டிங்க, எல்லா விதமான துரோகத்தையும் அனுபவிச்சிட்டிங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து கணவன் மனைவியாக வாழ்ந்த நீங்கள், இப்போ கணவன் ஒரு ரூமில் இருக்கார், நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, உங்கள் மனைவி வேறு ரூமில் இருக்காங்க, நீங்கள் வேறு ரூமில் இருக்கீங்க. ஒரு ஒன்றுவோல ஒரு அந்யோன்யமாக வாழ முடியல, சிரித்து பேச முடியல, அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இப்போ கஷ்டப்படுகிறீங்க. ஸோ இந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம், ஒரு உண்மையான உணர்வுபூர்வமான ஒரு அன்பு, உணர்வுபூர்வமான பாசம், உணர்வுபூர்வமான ஒரு காதல் ஏற்படக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படப்போகுது. நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு உறுதியாக சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, சொந்தமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, எல்லா விஷயங்களும் சிறப்பாக குருவின் அருளால் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறது உண்மை. சில சிம்மராசிக்காரங்களாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குங்க. இந்த கடன் பிரச்சனையில் என்னால் மீண்டு வர முடியல அப்படின்னு நினைக்கிற சிம்ம ராசிக்காரங்க உறுதியாக மீண்டு வருவீங்க. எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு மலை போல் உள்ள கடன் பிரச்சனை கடுகு போல் மாறக்கூடிய அளவுக்கு குருவுடைய பார்வை உங்களுக்கு சிறப்படைய போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மற்றவங்களுக்காக உதவி செஞ்சனால ஏற்பட்ட வம்பு, வழக்கு, கேஸு இதெல்லாம் உங்கள் மேலே சுமத்தின வீண் பலி அனைத்துமே உங்களுக்கு முறியடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்ம ராசிக்காரங்க பிறருடைய சுமையை சுமந்தனால தான் இப்போ நிறைய பிரச்சனை சந்திக்கிங்க. அந்த நிலையிலேருந்து மாறப்போகிறீங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை பார்த்துக்கிட்டு இருக்கார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, ஒரு வார்த்தை எடுத்து சொல்ல முடியல. அதாவது தப்புனா அதை ஒரு என்ன சொல்லணும்னா நேர்படை பேசக்கூடிய நபர்கள் நீங்கள். தப்பு தான், நீ செஞ்ச தப்பு தான் ஓப்பன் டிக்ளேர் பண்ணக்கூடிய நீங்கள் இப்போ மனசுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வலி இருக்குது. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குற சனி பகவானை தன்னுடைய 9ஆம் பார்வையமாக குரு பகவான் பார்த்து உங்களுடைய 2ஆம் இடத்துடைய ஸ்தான பலத்தை வலுப்படுத்த போகிறார். ஆட்டோமேட்டிக்காக குடும்ப ஒற்றுமை ஏற்படும், தன வாக்கு ஸ்தானங்கள் வெற்றி பெறும், கொடுத்த காசு திரும்ப வரும், சொன்ன வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. சிம்ம ராசி சிரமம் இல்லாமல் வாழ போகிறீங்க, மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பொது பலன்கள். இந்த குரு பயிற்சி பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20 to 30% மாற்றம் என்பது உறுதியாக உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன விஷயம் இருக்குது, இதெல்லாம் நடக்குமா, அதே போல் கடந்த காலங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்களை பல விஷயம் எனக்கு நடந்துச்சு, பல விஷயங்கள் நடக்கலையே ஏன் அப்படிங்கிற கேள்வியெலாம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய கேள்விக்கான விடை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர் எல்லா விவரமும் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு நம்மளுடைய அலுவலகத்திலேருந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டயத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக கூப்பிட்டு உங்களுடைய கேள்விக்கான பதில் உறுதியாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். சார் எனக்கு ஜாதகமே தெரியாதே சார், எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது சார், என்ன சார் பண்ணலாம்?
சில பேருக்கு பிறந்த நேரமே தெரியாது சார், என்ன பண்ணலாம்னா உறுதியாக உங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதியாக கணிக்க முடியும் பிரசனம் என்ற ஒரு அற்புதமான கருவி மூலமாக. ஸோ அதுக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய வயது மட்டும் குறிப்பிட்டால் போதும். உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமான பலன் சொல்ல உறுதியாக என்னால் முடியும் என்பது இறைவன் கொடுத்த கிஃப்டாக உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். அதாவது யாருக்கு தெளிவான விளக்கம் தேவையோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் அனைத்து விதமான செயல்பாடுகளும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஒரு பகவான் கொடுப்பார். உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளம் பெற்று எல்லா நலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.